கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை போதும் என்கிற மனதோடு நாம் இருக்க வேண்டியது அவசியம். போதும் என்கிற மனதுடனே கூட நாம் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதும் உடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஒரு நிச்சயம் அல்லது நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்தி இருக்கணும். என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் மிகவும் மேலானவைகள். மற்றவர்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கான், அவன் என்னை விட உயர்ந்திருக்கிறான், அல்லது அவன் என்னை விட இன்னும் மேன்மையுடையவனாக இருக்கிறான், என்னுடைய படிப்பில் குறைவாக இருந்தாலும் அவன் உயர் பதவிகளில் இருக்கிறான் என்று சொல்லி மற்றவர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். நாம் அவருடைய பார்வையில் ஒவ்வொருவரும் ஒரு யூனிக்காக இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உன் வாழ்வில் நீ இன்னும் மேன்மை அடைய வேண்டுமா? தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதற ஆரம்பி, என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கதறின தேவ மனிதனை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். ஆகவே கர்த்தர் நமக்கு இதை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருப்பாரானால் நிச்சயமாக அவர் கொடுப்பார். அவர் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். நீங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கணும். கேட்டு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஐஸ்வர்யத்தில் குறைவோடு கூட கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அதை கொடுப்பார். ஒருவேளை ஐஸ்வர்யம் உன் வாழ்வில் அது கண்ணியாக இருக்குமானால் அதை அவர் கொடுக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் ஒரு மெச்சூரிட்டியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் வாழ்வில் எதிலே நீ குறைவுபட்டிருக்கிறாய்? உன் வாழ்வில் நீ எதிலே என் நாட்களிலே எனக்கு குறைவாக இருக்கிறதா ஆண்டவரே, எனக்கு இது நிறைய வேணும்னு சொல்லி கேட்கிறியா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பி, கதற ஆரம்பி. உன் பிள்ளைகளை குறித்த குறைவோடு கூட இருக்கிறியா? இன்று ஒரு நிறைவை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். என்னென்னால் ஒரு அற்புதத்தின் நாள். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் மேல் ஆண்டவரே பல விதங்களில் சஞ்சலத்தோடு துயரத்தோடு கூட ஜபிக்கிறவர்கள் இருப்பார்களானால் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நிறைவை கொடும் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நிறைவை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.